அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுவோரு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. டிஜிட்டல் கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்த திட்டம். பெண் உள்ளிட்ட 2 அதிரடி கைது. யாழில் சோகம், மின் தூக்கில் சிக்குண்டு இளைஞர் பலி. சட்டவிரோதமாக இந்தியா செல்ல முயன்ற 3 கைது. யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம், போலீசாரால் 3 கைது. கந்தளாய் பிரதான வீதியில் விபத்து, 2 பலி. ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம். இன்றும் நாட்டில் மழை. பிரேசிலில் நடுவானில் தீப்பிடித்து எரிந்த பலூன், 8 பேர் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுவோர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களானது நேற்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் பெறுபவர்கள் இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் எனவும் சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டுள்ளது. இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் கல்வி அமைச்சுக்கு அறிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த விளக்கம் வெளியிடப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எவ்வாறெனினும் பரீட்சை பெறுபவர்கள் எப்போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் கல்வி அமைச்சு இந்த செய்தியை பகிர்ந்துள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக கற்றல் இடைவெளியை குறைக்க அடுத்த 6 மாதங்களில் டிஜிட்டல் கற்றல் முறைமைகளை அறிமுகப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார். அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கும் வகையில் மனித மற்றும் பௌதீக வளங்களின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக டிஜிட்டல் கற்றல் முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மேலும் இதற்காக பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வலுவான குழு தேவை என்று பிரதமர் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவின்படி நியமிக்கப்பட்ட டிஜிட்டல் கல்வி மாற்றத்துக்கான குழுவின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். கல்வியில் டிஜிட்டல் மாற்றத்தை உருவாக்குவது மற்றும் அது தொடர்பான சவால்கள் மற்றும் தேவையான கொள்கைகளை செயல்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது நிலவும் 42,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞன் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து 440 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தனியார் விருந்தினர் விடுதியில் மின் தூக்கில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தனியார் விடுதியொன்றின் பணியாளராக கடமையாற்றும் அச்சலு வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த வைரவநாதன் டிலக்ஷன் வயது 20 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் விருந்தினர் விடுதியின் மின்தூக்கியில் செல்லும் போது தலையை மின்தூக்கிக்கு வெளியே எடுத்ததால் தலை சுவருடன் மோதி குறித்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலைமன்னாரிலிருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக படகு மூலம் செல்ல முயன்றதாக கூறப்படும் 3 தலைமன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த அவர்கள் யாழ்ப்பாணம், கோப்பாய், பருத்தித்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, வாள்வெட்டு ஆகிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் 3வரும் தலைமன்னாரில் இருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 3வருக்கும் உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது 3 கூறிய வாள்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரியாலை நாயன்மார்கட்டைச் சேர்ந்த 25, 28, 30 வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதி 98ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மூதூர் வலய கல்வி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனம் கந்தளாய் பகுதியில் இருந்து வந்ததாகவும் திருகோணமலை பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாகவும் மோட்டார் சைக்கிள் பயணித்த 98 கல்மட்டியாவ பகுதியைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பிலான விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானின் கொக்கைடோ கடற்கரையில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜேர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு அளவில் 6.0 அளவில் பதிவாகியுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தபடி நெமுரோ தீபகற்பத்தின் தெற்கிழக்கு கடற்கரையில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிரேசிலின் பிரியா கிராண்டி நகரில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஹாட் ஏர் பலூன் ஒன்று திடீரென தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த பலூனில் மொத்தம் 21 பேர் பயணித்ததாகவும் இதில் பைலட் உட்பட 13 பேர் உயிர் தப்பியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலூனின் கூடையில் இருந்த மாற்று எரிவாயு தீப்பிடித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பலூன் 1000 மீட்டர் உயரத்தை எட்டியதால் அதன் எதிர்பார்க்கப்பட்ட பறக்கும் நேரம் 45 நிமிடங்கள் என்று விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனாலே இந்த பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.